ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பவும் ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு உள்ள சண்டே ஸ்கூல் படிக்கும் முன்பாக நம்ம ஏசப்பா நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, உமது கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக கொடான கொடிய நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை இவர்களுக்கு ஆஸ்வத்து தாரோம். துதி, ஸ்தோத்திரம், கன, மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். போன வாரம் பேட்ச், அந்த பேட்சு ஒரு சின்ன தம்பி பென் பிரான்சிஸ் ஜிபி அம்பத்தூர்லேருந்து அனுப்பிச்சிருந்தான். அவனுடைய படத்தையும் பேரையும் மறந்துட்டோம். இப்போ அவனுடைய படம் வரும் பாருங்க. அதனால் இந்த வாரம் அவன் அனுப்பலை. போன வாரம் அவனுடைய படம் அந்த ரோலில் இல்லைன்றதுனால மறந்து போயிட்டோம். இனி ஒவ்வொரு வாரமும் அவனுடைய படங்கள் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஹலோ குட்டி தம்பி தங்கச்சி, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு புது சண்டே இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன பேட்ச் போட்டிருக்கோம்? நல்லா பல 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 பலன்னு இருக்குல்ல அக்கா பேட்ச்சு. நம்ம இன்றைக்கி சில்வர் காயின் அதை நம்ம பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இன்றைக்கும் நம்ம பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாம் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? அவங்க கைகளை கூப்பிக்கங்க, கண்களை முடிக்கங்க, தலைகளை தாழ்த்துங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. இன்றைக்கி நாங்கள் படிக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் எங்களோட இருங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம்? ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். ஆக்ஷன் சாங் பாடணுன்னா எல்லோரும் என்ன பண்ணணும்? உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் எழுந்து நிற்கணும், சரியா? சரி, இப்போ எல்லோரும் எழுந்து நின்று போய் என்ன பாட்டு சொல்லித்தராங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கேட்டு நீங்கள் அழகாக டான்ஸ் ஆட போகிறீங்க, சரியா? நல்ல சூப்பர் பாட்டு நமக்கு போட்ட உடனே கையை காலை எல்லாத்தையும் அசைச்சு நம்ம சூப்பராக நீங்கள் பாட்டு பாடிட்டு வரலாம். ஓகே? வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன், என் இயேசுவுக்காக நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். கிட்டார் வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன், என் இயேசுவுக்காக நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். என் தாளங்கள் எல்லாம் என் இயேசுவுக்காக, என் தாளங்கள் எல்லாம் என் இயேசுவுக்காக. கொடுத்திடுவேனே, பயன்படுத்திடுவேனே, கொடுத்திடுவேனே, பயன்படுத்திடுவேனே. வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன், என் இயேசுவுக்காக நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். கிட்டார் வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன், என் இயேசுவுக்காக நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன். என் தாளங்கள் எல்லாம் என் இயேசுவுக்காக, என் தாளங்கள் எல்லாம் என் இயேசுவுக்காக. கொடுத்திடுவேனே, பயன்படுத்திடுவேனே, கொடுத்திடுவேனே, பயன்படுத்திடுவேனே. என்ன குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கிற டைமுக்கு வந்திருக்கிறோம். மனப்பாட வசனம் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணணும் இல்லையா? உங்கள் கையில் இருக்கிற உங்கள் பைபிள் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நான் எந்த புக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இப்போ அது எந்த புக்கு, அதாவது அது எந்த டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஒரு நியூ டெஸ்டமெண்ட், அது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு டைம் இதை நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். சகரியா, ஓகே, சஹரியா. பழைய ஏற்பாடு, ஓகே. இப்போது சகரியா எந்த அதிகாரம்? சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சரியா? சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நான் படிக்கிறேன். தமிழ் பைபிளில் பக்கம் எண் 1093, ஓகே, 1093, 1093, ஓகே. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஓகே, இப்போ நம்மளுடைய
மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன வசனம் தான். போன வாரமும் நம்ம சின்ன வசனம் தான் படித்தோம், இந்த வாரமும் சின்ன வசனம் தான். ஸோ அழகாக சொல்லுங்கள். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சகரியா 2:8. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சகரியா 2:8. சரி, இதான் இந்த வாரத்துடைய மனப்பாட வசனம். நம்ம இன்னைக்கு வேற ஏதோ நம்ம அழகாக சில்வர் காயின் இல்லையா, வெள்ளி, அது நம்ம போட்டு வந்திருக்கோம். இது என்னவா இருக்கும், எதை பற்றி இருக்கும்? வேத பாடம் கவனிச்சிட்டு வாங்க, நம்ம பேசலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரமும் பைபிள் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம்ல. நம்ம சொன்னேன்ல, இந்த மாதம் ஒரு கேரக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பைபிளில் நடந்த கேரக்டர், அவங்கள பற்றி போன வாரம் நம்ம யாருன்னு பார்த்தோம் தெரியுமா? குவீன் எஸ்தர். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா எப்படி அவங்க செலக்ட் ஆனாங்கன்னு? ஒரு சாதாரண பெஞ்சமின் கோத்திரத்தில் இருக்க ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தவங்க கடைசியில் ஒரு போட்டி, எப்படி நம்ம பியூட்டி பேஜெண்ட் வைக்கிற மாதிரி ஒரு போட்டியை வச்சு, அழகு போட்டியை வச்சு அதில் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. அதுவும் சாதாரண போஸ்ட் இல்லை, ஒரு பெரிய ராணி, குவீன் எஸ்தர் அப்படின்னு பேர் வாங்குற அளவுக்கு அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அந்த ராஜ்யத்தில் என்ன நடக்குது? இந்த மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமா போகுது. ஏன்னா அந்த யூதர்ல இருக்க ஒருத்தர் ஒரு பெரிய ராணி நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த யூதர் மக்கள் சந்தோஷப்பட்ட நேரத்துல தான் ஒரு பெரிய ஆபத்து வருது. என்ன ஆபத்து அப்படின்னா, ஆமான்ன்ற ஒரு நபரால். இந்த ஆமான்றவர் என்னன்னா, ரொம்ப தனக்கு தான் எல்லாரும் மதிப்பு கொடுக்கணும், தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தலகணம் பிடிச்சவர். அது ஏன் அப்படின்னா, ராஜா இந்த ஆமான்றவரை எல்லா பிரபுக்களுக்கும் மேலாக ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்து வச்சிருந்தாரு. அதனால இவருக்கு என்னன்னா, ராஜாக்கு அடுத்ததான் நான் தான், ராஜாக்கு ஏதாவதுன்னா நெக்ஸ்ட் நான் தான், ராஜாக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் கூட நான் பார்த்து தான் கொடுக்கணும், ராஜா ஒரு இடத்துக்கு போனாலும் கூட நான் பார்த்த பிறகு தான் அவர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே இவர் பண்ணிட்ட பிறகு தான் பண்ணணுன்ற அளவுக்கு அவர் ஒரு பெரிய பதவியில் இருந்தார். ஆனால் இப்படி பதவியில் இருக்கும்போது அவருக்கு என்ன நினைப்பு வந்துச்சு? அவர் எங்கே நடந்து போனாலும் அந்த ஊர் மக்கள்லாம் அவரை பார்த்து தலைவனிங்க, ஐயோ இவ்வளோ பெரிய ஆள், வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஒரு கர்வம் இருந்துச்சு. ஏன்னா ராஜாக்கு அடுத்ததுல எப்படி ராஜா போனா ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தன்னை வணங்குவாங்கல்ல, எல்லாரும் நீல் டவுன் பண்ணுவாங்கல்ல, அதே மரியாதை தனக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆமான் நினைச்சாரு. அப்ப என்ன பண்ணாரு, அவருக்கு கீழேயும் சில பணியாட்கள் இருப்பாங்களே, எல்லார்கிட்டையும் சொல்லி, இங்க பாரு, நான் இந்த தெருக்குள்ள போனேன்னா நான் வரேன்னாலே எல்லாரும் தலை வணங்கி நிக்கணும், எல்லாரும் அவன் செய்யற வேலையை நிறுத்திட்டு நான் போற வரைக்கும் என்னை பார்த்து சல்யூட் பண்ற அளவுக்கு எல்லாரும் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கட்டளை கொடுத்தாரு. அதனால இவர் எந்த தெருவுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு வந்தாலும் போனாலும் எல்லாரும் ராஜா கொடுக்குற மாதிரி அதே மரியாதை இவருக்கும் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு முறை இவர் இதே மாதிரி நடந்து போகும்போது நம்ம மொர்தெகாய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆமான் வராருன்னு தெரிஞ்சாலும் அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல. என்ன பண்ணல, அவர் தலை வணங்கல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒருத்தருக்கு மட்டும்தான் தலை வணங்கணும், அவர் மட்டும்தான் நம்மளோட கஷ்டங்களுக்கெல்லாம் கேட்டு நமக்கு சொல்யூஷன் தரவர். ஆனால் அவருக்கு மட்டும்தான் நான் தலை வணங்குவேன், வேற யாருக்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு சொன்னார். இந்த விஷயம் ஆமான் காதுக்கு போய் கேட்டு விழுந்துருச்சு. ஓஹோ, இந்த ஊரே எனக்கு தலை வணங்குறாங்க, இவன் ஒருத்தன் எனக்கு தலை வணங்காம இருக்கான், ஐயோ, அப்புறமா இந்த ராஜாக்கு குவீன் வஸ்தி வந்துச்சு பத்தியா அவமானம், அந்த மாதிரி எனக்கும் வந்துடும். எப்படி ராஜா கூப்பிட்டு அந்த ராணி வஸ்தி வராம அவருக்கு அவமானம் ஆயிடுச்சோ, அதே மாதிரி இந்த ஆளு எனக்கு தலை வணங்கலைன்னா இவனை பார்த்து வேற யாருமே எனக்கு வணங்க மாட்டாங்களே, இவனே வணங்கல, இவனை ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டான். மற்றவங்களும் தலை வணங்காம ரொம்ப கர்வமா எனக்கு முன்னாடி சரிசமமா நடப்பாங்களே, அதை நான் நடக்க விட மாட்டேன், எப்படியாவது இவனை தலை வணங்க வைக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான்னா, திருப்பியும் ஆட்கள் கிட்ட சொல்லி அந்த மொர்தெகாயை ஒழுங்கா தலை வணங்க சொல்லு, இல்லைன்னா அவனுக்கு நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா திருப்பியும் ஆட்கள் மூலமா சொல்லி அமிச்சான். ஆனா நம்ம மொர்தெகாய் என்ன பண்ணாரு, என்ன பண்ணாலும் சரி நான் தலை வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. இதை தெரிஞ்ச ஆமானுக்கு எப்படியாவது இவனை அழிக்கிறதுக்கு வேற ஒரு திட்டம் பண்ணலான்னு சொல்லிட்டு நைஸா ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா ராஜா உங்களுக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாராம். எந்த சம்பவம்? ஏன்னா இப்ப ராஜா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார்ல, புது ராணி தேர்ந்தெடுத்தாங்கன்னு. இல்ல ராஜா, அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாராம். எங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாரம் ஒரு நடந்த சம்பவம், கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ராணியை கூப்பிட்டு ராஜா
கூப்பிட்டோன்னே ராணி வரலல்ல, அப்ப ராஜாக்கு அவமானமா போயிடுச்சுல பிரபுக்களுக்கு. அதை இந்த ஆமான் திருப்பி ராஜாக்கு ஞாபகப்படுத்துறாரு. இப்ப அதே போல இந்த யூதர் மக்கள்னு ஒரு 2-3 ஆட்கள் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க நிறைய தேசத்துல பரவி இருக்காங்க. இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க ராஜா, நீங்க என்ன கட்டளை போட்டாலும் அதை ஃபாலோ பண்றதே இல்லை. நீங்க நடந்து போனாலும் உங்களுக்கு தலை வணங்குறதே இல்லை. அவங்க மொத்தத்துல உங்களுக்கு நிறைய அவமானத்தை உண்டாக்குறாங்க. அப்படிப்பட்ட மக்களை நம்ம ராஜ்யத்துல தேவையா? நம்ம அவங்கள ஒரேடியா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு ராஜா யோசிக்கிறாரு, ஆமா இவன் சொன்னதும் சரிதான். திருப்பி இந்த மக்கள் வந்து என் கட்டளைக்கு ஃபாலோ பண்ணலைன்னா அப்புறம் மிச்சம் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்புறம் நான் எப்படி எல்லா நாட்டிலையும் பெரிய ராஜாவா இருக்கிறது? சரி, இவன் சொல்ற மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா யோசிக்கும் போது டக்குன்னு ஆமான்னு என்ன சொல்றான்னா, நான் உங்களுக்கு 10,000 வெள்ளிக்காசு தரேன் ராஜா. அதுவும் நம்ம ட்ரெஷரி பாக்ஸ்ல நம்ம ராஜ்யத்தை நடத்துறக்கூடிய பங்குல வந்து நான் காசை போட்டுடுறேன். நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பெரிய ஒரு ஆர்டரை எழுதி எல்லா இடத்துலையும் அமுச்சு விட்டுறலாம். எங்கெங்கெல்லாம் இந்த யூத மக்கள் இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி ஒரேடியா அழிச்சிடணும். என்ன ராஜா அப்படின்னு சொன்னோன்னு ராஜா யோசிக்கிறார், இந்த காசை விட இவன் சொன்ன விஷயம்தான் கரெக்டு. எங்க என்னை மதிக்காம போயிட்டாங்கன்னா இவங்கள பார்த்து மற்ற ஆட்களும் என்னை மதிக்காம போயிடுவாங்க. சரி, என்னோட முத்திரையை தரேன்னு சொல்லிட்டு அவர் கையிலேருந்து இருந்த அந்த தங்க ரிங்கை எடுத்து கொடுத்து, இந்த முத்திரையில என்னை சீலை போட்டு இமீடியட்டா எல்லாருக்கும் அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே இவனுக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா சும்மாவே ராஜாக்கு அடுத்ததான் ஆமான்னு சொல்லிட்டு எல்லாரும் தூக்கி வச்சாங்க. அதே மாதிரி ஆமான்னு சொன்ன திட்டத்துக்கும் ராஜா ஓகேன்னு சொன்னோன்னே ஆமானுக்கும் ஒரே சந்தோஷம். குடுன்னு ஓடி போயிட்டு ராஜா கட்டளிட்டாரு, சீக்கிரம் எல்லாம் எழுதுங்கன்னு சொல்லிட்டு எல்லார வச்சும் எழுதி, அதுவும் வெவ்வேறு மொழிகளும் எழுதி எல்லா இடத்துக்கும் கொடுத்து, இனிமே இந்த யாராவது ஏதாவது யூத மக்களை பார்த்தீங்க அவங்கள பிடிச்சி உடனடியாக அழிச்சிடணும், இது ராஜாவோட கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி எல்லா ஊருக்கும் பரப்பி விட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுது நம்ம மொர்தெகாய் மட்டுமா, அவரை மாதிரி இருக்கிற நிறைய யூத மக்கள் அவங்கள அடிமையா பிடிச்சி ஊருக்கு கொண்டு வந்து வேலை வாங்குறாங்களே. இப்போ அந்த மக்களோட நிலைமைலாம் என்ன ஆகும்? அதே யூத கோத்திரத்துல சேர்ந்தவங்க தானே நம்ம ராணி எஸ்தர், அவங்களுக்கு என்ன ஆக போகுது? இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வரப்போற வாரங்களை பார்க்க போறோம். ஓகே குட்டீஸ், பாய். என்ன குட்டீஸ் கவனிச்சிங்களா? இப்போ உங்களால் ரிலேட் பண்ண முடியும் எதனால நம்ம இந்த வெள்ளி போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம படித்த மனப்பாட வசனம் என்ன? உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படித்தோம். இப்போ நம்மளால் ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே ஒரு புது கேரக்டர் இப்போ இங்கே உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகுது. இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அகாஸ்வேர் ராஜா பார்த்தோம். அதுக்கப்புறம் ஈ ஃபார் எக்ஸிட், ஒரு குவீன் எக்ஸிட் ஆனாங்க, அவங்க பேர் வஸ்தி. ஓகே, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சொல்லி பார்க்கணும் ஒவ்வொரு வாரமும் என்னென்ன நடந்துச்சு. ஓகே, இது நடந்துச்சுன்றப்போ அப்போ நீங்கள் அந்த கண்டினியூஸாக சொல்லும் போது அப்போ அந்த ஹிஸ்ட்ரி உங்கள் மனசில் அப்படியே பதியும். அப்போ அந்த பைபிளில் இருக்கிற அந்த எஸ்தர் அப்படிங்கிற புக்கு உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்த்தோம்? ஆகாஸ்வேரு ராஜான்றவரை பற்றி பார்த்தோம். அப்புறம் ஈ ஃபார் எக்ஸிட், ஒரு குவீன் எக்ஸிட் ஆனாங்க, அவங்க பேர் வஸ்தி. இப்போ அந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த வேக்கண்ட்டுக்கு செலெக்ஷன் நடத்துகிறாங்க. நிறைய செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. மனுஷருடைய கண்களில் ஒவ்வொருத்தருக்கா தயவு கிடச்சி யார் வந்தாங்க? அந்த ஈ ஃபார் இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணி எஸ்தர் வந்தாங்க இல்லையா, எஸ்தரை குவீன் ஆனாங்க. சரி, இப்போ எஸ்தருக்கு ஒரு சித்தப்பா இருந்தார், அவர் பேர் மொர்தெகாய். அவர் தான் என்ன சொன்னார், நீ யாருன்றதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க சொல்லலை. ஸோ அவங்களுக்கு நிறையா வந்து மனுஷர்களுடைய தயவை வந்து கடவுள் கொடுத்தாரு. அதன் மூலமாக அவங்க செலக்ட் ஆனாங்க. ஆனால் இந்த வாரம் பார்க்கும்போது ஒரு புது கேரக்டர் உள்ளே வருது இல்லையா. அந்த கேரக்டர் பேர் என்ன? இங்கிலீஷில் ஹமான் அப்படின்றது இருக்கும். ஹமான். ஓகே, தமிழில் பார்க்கும்போது ஆமான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தமிழில் பார்க்கும்போது நமக்கு ஆமான், இங்கிலீஷில் HAMAN இருக்கும். ஓகே, ஹமான். இப்போ இதில் ஆமான்ற ஒரு புது கேரக்டர் வருது. இவர் என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே இல்லைல்ல, ஒரு சில்லற மேட்ரு அப்படி சொல்லுவாங்க, ஒரு சப்ப மேட்ரு. அதுக்கு தான் இவருக்கு பிரச்சனை. என்னன்னா இவர் போகும்போது அவர் என்ன பண்ணலையா, எழுந்து நிற்கலையா. இல்லை, நான் யாரு, நான் எவ்வளோ பெரிய ஆள் இல்லை. இதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீக் பார்க்கும்போது அகாஸ்வேர் ராஜாக்கு இருந்தது. நான் ஒரு ராஜா, ஆனால் நான் சொல்கிறதே கீழ்ப்படியில் அப்படிங்கிறது அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. இங்கே இவர் ராஜா கூட இல்லை, ஆனால் இவருக்கு நான் போகும்போது நீ எழுந்து நின்று கூட எனக்கு என்ன பண்ண மாட்டேற, வணக்கம் சொல்ல மாட்டேற இரு, ஆனால் நான் உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ யாரு? நீ யூதர் தானே,
இரு இரு நான் உன் கூட்டத்தையே அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ண. பார்த்தியா அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இந்த இடத்துல ஒரு ஒரு மனுஷன் மேலே இருக்கிற கோபம் இல்லையா, ஒரு சாதாரணமாக இட் இஸ் அ பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ பர்சனல் வெஞ்சன்ஸ். ஒரு மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஓகே, இப்போ அவன் என்ன வணங்கலை, எனக்கு அவன் மரியாதை கொடுக்கல. ஓகே, மரியாதை அப்படிங்கிறது நமக்கு தானாக வரணும் இல்லையா. நமக்கு ஒவ்வொரு இடமும் போய் எனக்கே மரியாதை கொடுக்கல அப்படின்றத நம்ம கேட்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஆமாம் நான் தான் பண்ணுறாரு இல்லை, எனக்கே நீ மரியாதை கொடுக்க மாட்டேற அப்படின்னு அவர் மொர்தெகாயை கேட்குறாரு. பட் மொர்தெகாய் ஒரு விஷயங்கள்ல சொல்றாங்க. சரி, இப்போ அந்த தனி மனுஷன் மேல இருக்கிற ஒரு கோபம் அவருக்கு என்னவா மாறுது, நான் உன்னை மட்டும் அழிக்க மாட்டேன், உன்னை மட்டும் அழிச்சேன்னா நான் ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு பர்சனாக இருப்பேன் இல்லையா, உன்னை மட்டும் நான் காலி பண்ணுவேன், நான் யார், என் ரேஞ்ச் என்ன, நான் என்ன பண்ணுறேன், உன்னை மட்டும் இல்லை உன் ஜனத்தையே நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்து அவர் ராஜா கிட்ட பேசுகிறாரு இல்லை. எல்லாரும் இருக்காங்க, ஆனால் இந்த ஒரு குலம் மட்டும் இருக்கு இல்லைங்களா, இந்த யூத குலம், அவங்க மட்டும் எதுவுமே சரியாக பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல, அதனால் அவங்களெல்லாம் அழிச்சிடணும் ராஜா அப்படின்னு சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழட்டி கொடுக்குறாங்க. சரி, என்னக்கா அது முத்திரை மோதிரம், அது வேத பாடத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது முத்திரை மோதிரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிறதுல எல்லாம் நம்ம சொல்லுவாங்க, மம்மி டாடி இல்லை பெரியவங்க சொல்றது நீங்க கேட்டிருப்பீங்க, ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் சீல் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ சிலதுலலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீல் அப்படின்றது ஒன்று இருக்கும், விச் மீன்ஸ் அதுதான் அத்தாரிட்டி, கவர்மெண்ட்டோடைய சீல் இருக்கணும். அதே மாதிரி ஜிஓ அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய ஆர்டர், அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய முத்திரை, அவங்களுடைய சீல் ஒன்று இருக்கணும். அது இருந்தால் தான் அது வந்து செல்லுபடி ஆகுது தான் அரசாங்கம் சொல்லிக்கிற, யார் வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இல்லையா. ஸோ கவர்மெண்ட் சீல் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ராஜா ஒரு மோதிரம் போட்டிருப்பாரு, முத்திரை மோதிரம். இப்போ அந்த மோதிரத்தை கழட்டி கொடுக்குறாருன்னா அவங்க எழுதுகிற அந்த சட்டங்களில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆணை எழுதி கொடுத்தாங்கன்னா அதில் அந்த முத்திரை மோதிரத்தை வைப்பாங்க. ஓகே, அது சீல் மாதிரி வைப்பாங்க. அப்படி வச்சாங்கன்னா இது ராஜா தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா. ஸோ இது முத்திரை மோதிரம் நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆனாலும் கேட்கணும், அப்போ உங்களுக்கு அது புரியும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கவர்மெண்ட் சீல் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா. இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு சீல் இருக்கும், உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு சீல் வச்சுருப்பாங்க இல்லையா. நீங்கள் எல்லாத்துலேயும் வந்தீங்கன்னா டிசிலாம் வாங்கினீங்கன்னா ஒரு சீல் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க ஸ்கூல்லேயும் வந்து ஒரு சீல் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சீல், சர்ச்சில் இருந்தீங்கன்னா சர்ச்சுக்கு ஒரு சீல் இருக்கும். ஸோ அது வந்து தட் இஸ் அஃபிஷியல், அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சீல் இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த ராஜாவுக்கு எங்கே சீல் இருக்கும் அப்படின்னா அவருடைய கையில் தான் இருக்கும் அந்த மோதிரம், அதுதான் அந்த முத்திரை அப்படிங்கிறது தான் அந்த சீல். ஓகே, முத்திரை மோதிரம். இப்போ அதை கழட்டி அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க அந்த ஆணைகள் எழுதுகிற அந்த தோல் சுருளில் தான் எழுதுவாங்க அந்த காலத்தில். சரி, அப்போல்லாம் பேப்பர் கிடையாது. அப்போ அந்த தோல் சுருள், அப்போ அந்த தோலில் எங்கேருந்து கிடைக்கும், அனிமல்ஸ்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. அந்த தோல்ல அவங்க எழுதுவாங்க, எழுதி அதுல இந்த ராஜாவோட முத்திரையை வச்சு கொடுப்பாங்க. இந்த ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இதை போய் ராஜா கொடுத்தாருன்னு கொடுக்கும்போது அப்போ அந்த முத்திரை தான் அவங்களுக்கு அடையாளம். ஒரு ராஜா கிட்டேருந்து வந்திருக்கு, இந்த லெட்டர் ராஜா கிட்டேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு அடையாளம். சரி, இதுதான் அந்த முத்திரை மோதிரத்தோட இது. இப்போ ராஜா என்ன பண்றாரு, அவர் முத்திரை மோதிரத்தை கொடுக்குறாரு. முத்திரை மோதிரத்தை கொடுத்து என்ன சொல்றாரு, நீ ஜனத்துக்கு இஷ்டப்பட்டபடி செய் அப்படின்னு சொல்றாரு. எதனால அவருக்கு அவ்வளோ ஒரு ட்ரஸ்ட்டு ஆமான் மேலே இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு 2 காரியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இந்த முதல் காரியம் நமக்கு முதல்ல என்ன இருக்கக்கூடாது, இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எனக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் விலகி போயிடுறது நல்லது. சரியா, நமக்கு எல்லாரையும் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு நமக்கு ஒத்து வராது, நமக்கு வந்து சரிப்பட்டு வராது. அப்படி பிடிக்கல அப்படின்னு இல்லைன்னா விலைக்கு போகிறது நல்லது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம அவங்கள போய் நான் அவங்க கூட நிற்பேன், சண்டைக்கு நிற்பேன், அவங்கள நான் அழிச்சிருவேன், அவங்கள நான் காலி பண்ணிடுவேன், அவங்கள நான் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு யார் சொல்லக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளாம் யாருடைய பிள்ளைங்க, ஏசப்பாவோட பிள்ளைங்க. அப்போ நம்ம ஒரு நாளும் நம்மளுடைய வாயிலிருந்து நம்மளுடைய காரியத்துலேருந்து என்ன சொல்லக்கூடாது, அவங்கள நான் அழிச்சிடுவேன், காலி பண்ணிடுவேன், அவங்கள வந்து நான் இது பண்ணிடுவேன், அவளை பாரு என் கிளாஸில் அவள் ரொம்ப பண்ணுறா பார்த்தியா, இரு நம்ம எல்லாம் கேங் சேர்ந்து அவளை ஒரே ஆளாக்கி அவளை வந்து நம்ம வந்து தனிப்படுத்தலாம். அந்த மாதிரியான காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஆமான் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கக்கூடாத காரியங்களில் இதுவும் ஒன்று. ஓகேவா. 2வது காரியம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, மிஸ்யூஸ் பண்ணுறாரு அவருடைய பவரை. அவருக்கு நிறைய ஒரு பவர் கொடுத்துருக்காரு, அதை மிஸ்யூஸ் பண்ணுறாரு. 3வது, ராஜா அவர் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காரு.
அவருக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. நீ என்ன வேணா பண்ணு. ஏன்னா அந்த முத்திரை மோதிரங்கிறது அப்படி கழட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து என்ன வேணா யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? ஆனால் அவர் கழட்டி கொடுக்குறாருன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த பர்சன் மேலே என்ன வச்சிருந்தார், ஆமான் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார். இன்னைக்கு நம்ம மேலேயும் அப்பா அம்மா நமக்கு நிறைய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்போ அந்த நம்பிக்கைக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? உண்மையாக நடந்துக்கிறோமா, இல்லை அவங்கள நம்ம ஏமாத்துறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். உன் கூட பிறந்த தம்பி தங்கச்சியை நீ ஏமாத்துறியா, இல்லை உங்கள் அப்பா அம்மாவை நீ ஏமாத்துறியா, இல்லை நீ உன் ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்துறியா? இல்லை எல்லாத்தையும் விட உன்னை படைச்ச ஏசப்பா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு நீ உண்மையுள்ள ஒரு மகளா, உண்மையுள்ள ஒரு மகனா இருக்கியா அப்படிங்கிறத நீ யோசிச்சு பார்க்கணும். சரியா? இந்த காரியங்களை இன்னைக்கு நம்ம யோசிச்சு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கலாம். கைகளை கொப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாத்திக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இன்னைக்கு நாங்கள் ஆமான்ற காரியமாக குறித்து படிக்கும் போது ஏசப்பா நீர் எங்களோட பேசின கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முதலாவது ஆண்டவரே, நாங்கள் யாரையும் பகைக்காத வண்ணோம் ஆண்டவரே, நாங்கள் அந்த பிடிக்காத ஒருத்தருக்காக நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு கோவத்தை உள்ள நாங்கள் வெளி வச்சுக்காத படிக்க எங்களுக்கு நீங்கள் அப்படி ஒரு இருதயத்தை நீர் தரும்படியாகவும் காரணம் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. ஆண்டவரே, அதே போல் இரண்டாவது நீங்கள் எங்களை எல்லாரும் நம்புறீங்க. நீங்கள் என்ன நம்புறீங்க, எங்கள் அப்பா அம்மா என்னை நம்புகிறாங்க, என்னுடைய அக்கா தம்பி தங்கச்சிங்க என்னை நம்புகிறாங்க. நான் யாருக்கும் ஆண்டவரை ஏமாத்தாதான் வரி, நான் உண்மையுள்ள பிள்ளையா இருக்கேன். எனக்கு பிளஸ் பண்ணுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் காரங்களை ஒப்பு கொடுக்குறோம், வழி நடத்து. இயேசு மூலம் ஜெபத்துல நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம ஆக்டிவிட்டி செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஸோ நல்ல கவனமாக கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன படித்தோம்? மறந்துச்சு ஆமான் அப்படிங்கிறவரை பற்றி படித்தோம். அதுலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? வி ஷுட் நாட் டு நாட் டிஸ்ட்ராய் அதர்ஸ் இல்லையா? நம்ம அடுத்தவங்களை அழிக்கிறது நம்மளுடைய எண்ணம் கிடையாது, நம்மளோட நோக்கம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதை தான் ஆமான் பண்ணார் இல்லையா? அது பண்ணுறதுக்காக அவர் யாரையே ஏமாத்துறாரு? ராஜாவே அவர் வந்து ஏமாத்துறாரு. சரி, ஸோ இன்னைக்கு நம்ம இதுதான் பண்ண போகிறோம். டு நாட் டிஸ்ட்ராய் அதர்ஸ். சரி, இந்த இடம் ஏன் கேப் விட்டுருக்கீங்க? இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு நமக்கு 2 பொருள் வேணும். ஸோ நல்லா அழகாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த எக்ஸ் மாதிரி இருக்குது தெரியுதுங்களா? தெரியுதா? ஓகே, இப்போ இந்த எக்ஸ் மாதிரி இருக்கிறத அழகாக வெட்டி நான் கட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நீங்கள் கிரிட்டிக்கலாக இருக்கும். இது வீட்டில் இருக்க பெரியவங்க யார்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. முதல்ல அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த எக்ஸ் மாதிரி அழகாக ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுறதுக்கு ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நடுவுலேருந்து கட் பண்ணால் எப்படி கட் பண்ணணும்னா, இப்படி அமுக்கி லைட்டாக சிசரில் அடி பண்ணீங்க அப்படின்னா அந்த இடம் கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே விட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை இந்த கேப்பில் நான் ஒட்ட போகிறேன். ஃபுல்லாக ஒட்டக்கூடாது, வெறும் இந்த கார்னர் மட்டும் ஒட்டுறேன். ஓகே, இப்படி காட்ட முடியாது, அதனால் நான் கீழே வச்சு ஒட்டுறேன். ஸோ இந்த சைடு ஒட்டிருக்கிறது தெரியுதா? ஓகே, இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் தனியாக ஒரு ரெட் கலரில் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒன்று பண்ணி ஒரு கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நான் இப்போ விடுறேன். ஓகே, இப்போ இது உள்ளே விட்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஓகே, இப்போ இது நம்ம இப்படி கீழே வச்சுருக்கோம். ஓகே, இப்போ என்னாச்சு, இப்போது நீங்கள் இதை அழகாக பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிட்டேன். இங்கே டு நாட் டிஸ்ட்ராய் அதர்ஸ் போடணும். ஸோ இதை கட் பண்ணி அழகாக ஒட்டிக்கணும். இப்போது இதை இந்த எட்ஜில் இப்படி அழகாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக உள்ளே இது பண்ணிடாதீங்க. உள்ளே ஃபுல்லாக பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்னென்னா, இன்றைக்கி நம்ம படித்தோம், ஆமானை பாத்தி படித்தோம். அதிலிருந்து நாங்கள் 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஸோ முதல் காரியம், யாரையும் அந்த மாதிரி பகைச்சி அவங்கள ஃபுல்லாக அவங்கள அழித்து அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது. அதே மாதிரி அவருடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணார். 3வது, அவர் என்ன பண்ணார், ராஜாக்கு அவர் ட்ரஸ்ட் பண்ணவரை அவர் ஏமாத்தினார். ஸோ do not destroy என்னது அதர்ஸ். ஓகே, இன்னும் சரி அது வரல, ஒரு நிமிஷங்க. ஓகே, இப்போ இது எப்படி வரும்னா, நான் இப்படி சைட்லேருந்து காட்டுறேன், எனக்கு அந்த இடம் சரியாக வரல. ஓகே, இப்போது டு நாட் டிஸ்ட்ராய் அதர்ஸ். எப்படி, டு நாட் டிஸ்ட்ராய் அதர்ஸ். அழகாக இருக்கா? ஸோ இது முதல்ல இந்த நீங்கள் ரொம்ப அழகாக இதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இது நல்லா அழகாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். பாருங்கள், டு நாட் டிஸ்ட்ராய் அதர்ஸ். டு நாட் டிஸ்ட்ராய் அதர்ஸ். நல்லா அழகாக இருக்குல்ல? ஸோ இதே மாதிரி நல்லா அழகாக நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி இன்றைக்கி என்னென்ன காரியங்கள் கற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வீட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ அடுத்த வாரம் என்ன பேட்ச்? இப்போ அடுத்த வாரம் 3. ஓகே, அடுத்த வாரம் பேட்ச் 3. எல்லாம் மறக்காமல் போட்டுட்டு வாங்க, உங்கள் பேர் எழுதி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் யோசுவாவின் புத்தகம் 13வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். யார் வயது சென்று முதிர் வயது ஆனது? ஜாஷ்வா, யோசுவா. எந்த கோத்திரத்துக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை? லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை. லேவி கோத்திரத்துக்கு அப்ப எதுதான் சுதந்திரம்? தகன பலிகள் தான் சுதந்திரம். மோசே எத்தனை பிரபுக்களை சீகோனிலே வெட்டி போட்டார்? 5 என்பது சரியான விடை. குறி சொல்லுகிறனுடைய பெயர் என்ன? பாலாம் என்பது சரியான விடை. பேட்ச் படம் குத்தி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு கொஸ்டின் ஆன்சர்ஸ் அனுப்பின பிள்ளைகளுடைய பேர்களை ஆல்பபெட் ஆர்டரில் வாசிக்கிறேன். உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. அகப்பை யாழினி CS திருவேண்டரம், ஆனி ஜொகனா J செவாப்பேட்டை, பிளெஸ்ஸான் DP கைவண்டூர், கேலப் ஜோயல் JV பெங்களூர், ஹேனா பிரிசிலா J பாடி, ஜேசன் இமானுவேல் ராஜ் VJ திருநின்றவூர், ஜேசன் ஜோனத்தான் J பெரியகுப்பம், ஜோகன் சாமுel ஜஷூரன் M பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகஷிபா M பெங்களூர், ஜாஷ்வா JV பெங்களூர், ஜூடா பென்னரே பாடி, கெசியா ஆண்ட்லின் டேஃபடில் G கீழ்பாக், மெர்சி மெட்டிலா K பூந்தமல்லி, நேயன் IR திருநின்றவோர், ரிச்சர்சன் DP கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் CS ட்ரிவேண்ட்ரம். போன வாரம் க்ரௌன் பேட்ச் குத்தி பிள்ளைங்க படங்களை அனுப்பிச்சிருக்கீங்க. உங்கள் படம் வந்தோம், கவனமாக பாருங்கள். இந்த வாரம் யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். இங்கு சொல்லப்பட்ட ஆசாரினுடைய பெயர் என்ன? ஆசாரினுடைய பெயர் என்ன? எப்புனேயின் குமாரன் பெயர் என்ன? எப்புனேயின் குமாரன் பெயர் என்ன? வேவு பார்க்க சென்றபோது காலேப்பினுடைய வயது என்ன? வேவு பார்க்க சென்றபோது காலேப்பினுடைய வயது என்ன?
ஏனோக்கியருக்குள்ளே பெரிய மனுஷன் யார்? ஏனோக்கியருக்குள்ளே பெரிய மனுஷன் யார்? எபிரோனுக்கு முன்னே இருந்த பெயர் என்ன? எபிரோனுக்கு முன்னே இருந்த பெயர் என்ன? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்தி வரக்கூடிய 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க, செவ்வாய்க்கிழமை தான் லாஸ்ட் டேட். உங்களுடைய புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்துங்க. எனக்கு பர்த்டே வருது, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வருதுன்னு சொன்னா 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வருதுன்னா உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னைக்குள்ளே அனுப்பணும்? 17ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். மறந்துடாதீங்க, 9841250070 அனுப்பணும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடவரே, இந்த நாளிலே இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொண்ட காரியத்தை நீங்கள் ஆஸ்வதிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், நாம மகிமைப்படட்டும். துதி, ஸ்தோத்திரம், கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார்.